விருது வழங்குற விழாவில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, பைரவி வர்றதை சிந்து பார்த்துறாங்க. உடனே பைரவி தானே அது அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. அப்போ வந்து பைரவி வாட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து முக்காடு போட்டுக்கிறாங்க. உடனே வந்து பைரவி கையை பிடிக்கிறாங்க. ஓடி போய் சிந்து, ஏன் பைரவி இப்படிலாம் பண்ணுற, எல்லாரும் வந்திருக்காங்க, நீ வரல, நீ எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, ஏன் பைரவி இப்படி பண்ண, வேணாம் சிந்து என்னை விடு, நான் போகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது, இன்றைக்கி உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா, இன்றைக்கி பாரு, வந்து இப்படி விருது வாங்கும்போது இப்படிலாம் பண்ணலாமா நீ, முக்கியமாக வந்து உன் வீட்டுக்காரர் விருது வாங்குற, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. இங்கே பாரு சிந்து, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, மனசு கேட்காம தான் வந்தேன், மற்றபடி இப்போ வந்து நான் ஆரம்பத்துக்கிட்டே இந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணேன்னா அதுக்கப்புறம் அதுவே அவன் அட்வான்டேஜாக எடுத்துப்பான், அதுக்கப்புறம் ஏன் கூட வாழணும்னு சொல்லுவான், பின்ன ஏன் இப்படிலாம் நினைக்கிற, ஆறுமுகம் உனக்கு பிடிச்சிருக்கல, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. ஆறுமுகத்தை எனக்கு பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவன் கூட அவனை புருஷனாக ஏற்றுனா என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சிந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஆறுமுகம் விருது வழங்குறது எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிற செஞ்சு, அவனுக்கு போய் விருது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்கார். அடுத்து வந்து இங்கே வந்து கேமரா ஒட்டி பார்க்குறாரு. பார்த்தா வந்து பைரவி அங்கே வந்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்போது பைரவி அந்த விழாவுக்கு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. விழாவுக்கு வரமாட்டேன்னு நினச்சா அங்கே வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பரவாயில்ல, இப்போல்லாம் வந்து டாக்டர் வந்து என்கிட்ட எவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு லெட்டர் வந்து வருது. இந்த மாதிரி டாக்டர் பேருக்கா, டாக்டரோட பொண்டாட்டி தான், நான் என்கிட்ட கொடுங்க, இல்லைங்க அவர்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னோடனே, டாக்டர் உனக்கு வந்து பாரு, கோர்ட்லேருந்து ஏதோ வந்திருக்கு லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை வாங்குறாரு. சிவா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன டாக்டர் அப்படின்னோடனே, ஸ்னேகா வந்து அவளை ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்கா என் மேலே அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிற அப்படின்னா, ஆமாம் பரவாயில்ல விடு, இதை நான் எதிர்பார்த்தது தான், என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டு இருக்கா, ஆமாம் அவள் சொல்லிட்டு தான் இருந்தா, நான் கண்டிப்பாக கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு தான் இருந்தா, அதே மாதிரி பண்ணிட்டா, இந்த கேஸை எப்படி ஃபேஸ் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும் சிந்து, நான் பார்த்துக்கிறேன். என்ன டாக்டர் இது அநியாயமாக இருக்குது, நீ என்ன பண்ணுவேன், செஞ்ச தப்பு நான், ஆனால் தானே நான் உனக்கா, இதெல்லாம் நியாயமே இல்லை, ஸ்னேகா ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு. என்ன பண்ணுறது, அவள் அப்படி தான் பண்ணுவாள், அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான், அவள் என்ன நினைக்கிறானா, கேஸை போட்டு எப்படியாவது உன்கிட்டேருந்து என்னை பிரிச்சிடணும், அதே டைமில் வந்து அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறா, அது நடக்காதுன்றது அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உன்னையும் வந்து ரொம்ப கவலையாடுறாங்க சிந்து, ஸ்னேகா ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை தேடி போகிறாங்க சிந்து. சிந்து வந்து ஸ்னேகா கிட்ட, ஏன் ஸ்னேகா இந்த மாதிரி கேஸ்லாம் போட்டிருக்க, தயவு செய்து வாபஸ் வாங்க, நீ சிவா டாக்டரை ரொம்ப விரும்பினவங்களை கஷ்டப்படுத்தலாமா, இதில் சிவா மேலே டாக்டர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு உனக்கே தெரியும், தப்பு செஞ்சது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ தான் தப்பு செஞ்ச, இப்போவும் நீ தான் தப்பு செஞ்சிட்ருக்க, ஒன்றுமே இல்லை, நீ வந்து சிவா விட்டு விலகி போயிடு, நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்றாங்க. அது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, நீ விலகி போகாத வரைக்கும் நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன், சிவா ஆஜராகிடே ஆகணும், அதே மாதிரி நான் வந்து சொன்ன குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் சிவாவுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், அதுவும் வாழ்க்கை ஃபுல்லாக சிவா ஜெயிலில் தான் இருக்கணும், இது ஓகேவா உனக்கு, நீ தானே சொன்ன விரும்பினால ஏன் கஷ்டப்படுத்துகிறேன்னு, நீயும் சிவா விரும்பினல, அப்போ ஏன் அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க, நான் கஷ்டப்படுத்துறதோட நீ தான் அதிகமாக கஷ்டப்படுத்துகிற, புரியுதா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து சிந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன் ஸ்னேகா, தயவு செய்து டாக்டரை விட்டு, அவர் ஜெயிலில் இருக்கிறது என்னால் பார்க்க முடியாதுன்னா போய் அங்கேருந்து கிளம்பி போயிடு, சிவாவோட வாழ்க்கையிலேருந்தே போயிடு, ஒரே நடியாக போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரை விட்டு எப்படி என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் சிந்து தவிக்கிறாங்க. இங்கே வந்து சிவாவை ஆஜராக சொன்னதால் சிவா வந்து நாளைக்கு கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா இது அநியாயமாக இருக்குது, அந்த ஸ்னேகா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, ஸ்னேகா இன்றைக்கி தான் கரெக்டாக பண்ணியிருக்கா, எப்படியும் இந்த சிந்து வெளியே போகிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, என் மருமக பயங்கர புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பொழுதுட்ருக்காங்க. இங்கே வந்து மகா கிட்ட வந்து அன்னபூர்ணி சொல்கிறாங்க, அந்த ஸ்னேகா ரொம்ப எல்லை மீறி போயிட்டே இருக்கா, அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும், இதெல்லாம் நல்லாவே இல்லை, இதில் என்ன தப்பு இருக்குது, அவள் அவ்வளோ விரும்பியிருக்கா, சிவா விரும்பினவை இப்படி தான் ஜெயிலில் வைக்கணும்னு நினைப்பாளா, அவளுக்கு நீ வேறு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. நான் அவள் வேணும் ஜெயிலில் வைக்கணும்னு நினைக்கல, இந்த சிந்துவால் தானே இவ்வளோ பிரச்சனை, சிந்து வந்து போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதால தானே சிவா இப்போ மாட்டிக்கிட்டான், இல்லைனா சிவா இப்போலாம் மாட்ட வைப்பாளா, அவள் பண்ணுறான்னா அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கும், நீ தான் சொல்லணும், அந்த ஸ்னேகா சுத்தமாக சரியில்லை ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஸ்னேகா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் தானே இருக்குது ஸ்னேகாவோட ஆட்டம் அப்படின்றாங்க.